அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம இந்திய ஆறுகளை பற்றி பார்க்குறோம். ஜியாகிரபியில் இந்திய ஆறுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸாக நம்மளுக்கு ஆறுகள் அமையும். நம்ம இந்திய ஆறுகளை இமயமலை ஆறுகள், தீபகற்ப ஆறுகள்னு சொல்லி இரண்டாக பிரிக்கலாம். சரிங்களா? இமயமலையில் உருவாகக்கூடிய ஆறுகள்னு பார்த்திங்கன்னா 3 ஆறுகள்: சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. ஓகேங்களா? நம்ம இமயமலை ஆறுகளை வற்றாத ஜீவ நதிகள் அப்படின்னு சொல்லலாம். வற்றாத ஜீவ நதிகள் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன ஆறுகள்னு பார்த்தீங்கன்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீபகற்ப ஆறுகள். இதை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்னா நர்மதை, தபதி. ஓகேங்களா? இப்போ இமயமலை ஆறுகளில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்து. ஓகேங்களா? என்னது? சிந்து. இது பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா திபெத்தில் கைலாஷ் மலைத்தொடரில் வடக்கு பகுதியில், கைலாஷ் மலைத்தொடருக்கு வடக்கு பகுதியில் மானசரோவர் ஏரி. என்ன ஏரிங்க? மானசரோவர் ஏரியில். ஓகேங்களா? 5150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுதுங்க. ஏங்க, சிந்து நதி உற்பத்தி ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திபெத், கைலாஷ் மலைத்தொடர், வடக்கு பகுதியில் மானசரோவர் ஏரிக்கில். ஓகேங்களா? 5150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா? என்னுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 2850 கிலோமீட்டர். சிந்து நதியினுடைய மொத்த நீளம் 2850 கிலோமீட்டர். நம்ம இந்தியாவில் மட்டும் பாயக்கூடிய நீளம்னு பார்த்தீங்கன்னா 709 கிலோமீட்டர். ஓகேங்களா? இந்த சிந்து நதியினுடைய மொத்த நீளம் 2850 கிலோமீட்டர். இந்தியாவில் மட்டும் பாயக்கூடியது 709 கிலோமீட்டர். ஓகேங்களா? இந்த எந்த கடலில் கலக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திபெத்தில் உற்பத்தி ஆகிறது ஜம்மு காஷ்மீர் வழியாக, நம்ம இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் வழியாக பாய்ந்து பாகிஸ்தான் வழியாக நுழைந்து ஷில்லார் பகுதியில் அரபிக்கடலை தான் கலக்குது. எந்த கடலில்? அரபிக்கடலை தான் கலக்குது. ஓகேங்களா? திபெத்தில் உற்பத்தி ஆகிறது இந்தியாவிற்குள் நுழைந்து பாகிஸ்தான் வழியாக ஷில்லார் பகுதிக்கு வந்து எந்த கடல்னா அரபிக்கடலில் கலக்குது. ஓகேங்களா? இதனுடைய துணை ஆறுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிந்துவுடைய துணை ஆறுகள் பார்த்துக்கோங்க: ஜீலம், ஷெனாப், ராவி, சட்லஜ், பியாஸ். 5 சிந்துவினுடைய துணை ஆறுகள் 5: ஜீலம், ஷெனாப், ராவி, சட்லஜ், பியாஸ். ஓகேங்களா? இந்த சிந்து நதியினுடைய மிகப்பெரிய துணையாறு அப்படின்னு சொன்னால் எதை சொல்லலாம்னா ஷெனாப். சிந்து நதியினுடைய மிகப்பெரிய துணையாறு என்னங்க? ஷெனாப். ஓகேங்களா? இந்த நதியினுடைய பேர் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் நைல் என அழைக்கப்படுவது இந்த சிந்து நதியை நம்ம சொல்லலாம். இந்தியாவின் நைல் என அழைக்கப்படும் நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்து நதியை சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ சிந்து நதி ஓவருங்களா? உற்பத்தி ஆகிற இடம் திபெத், கைலாஷ் மலைத்தொடர், வடக்கு பகுதியில் மானசரோவர் ஏரியில் 5150 மீட்டர் ஹைட்டில் உற்பத்தி ஆகுது. நீளம் 2850 கிலோமீட்டர். இந்தியாவில் பாயக்கூடிய நீளம் 709 கிலோமீட்டர். அரபிக்கடலில் தான் கலக்குது. துணையாறுகள் ஜீலம், ஷெனாப், ராவி, சட்லஜ், பியாஸ். சிந்து நதியினுடைய மிகப்பெரிய துணையாறு ஷெனாப். ஓகேங்களா? இந்தியாவின் நைல் என அழைக்கப்படுமாறு சிந்து நதி. ஓகேங்களா? இமயமலை ஆறுகளில் சிந்து நதி வருங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கங்கை. இந்தியாவில் கங்கை மிகப்பெரிய ஆறுன்னு சொல்லலாம். உற்பத்தி ஆகக்கூடிய இடம் உத்தரகாண்ட், உத்தர்காசி மாவட்டம் கங்கோத்ரிங்கிற பனியாற்றுல. என்னது? கங்கோத்ரி பனியாற்றுல என்ன பெயருடன் உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாகீரதி. பாகீரதி என்ற பெயருடன் உற்பத்தி ஆகுதுங்க. இதனுடைய நீளம் எவ்வளோன்னா 25 கிலோமீட்டர். கங்கைக்கு வயசு எவ்வளோங்க? கங்காவுக்கு வயசு எவ்வளோங்க? 25 கிலோமீட்டர். எவ்வளோ ஹைட்டில் உற்பத்தி ஆகுதுன்னு பாருங்கள். 7010 மீட்டர் ஹைட்டில் உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா? உத்தரகாண்ட் மாநிலம், உத்தர்காசி மாவட்டம், கங்கோத்ரி பனியாற்றில் பாகீரதி என்ற பெயருடன் 7010 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது. இதனுடைய நீளம் 25 கிலோமீட்டர். ஓகேங்களா? இப்போ கங்கையினுடைய துணையாறுகளை ரெண்டாக வகைப்படுத்தலாம். ஒன்று வடபகுதி, 2 தென்பகுதியில். இப்போ வடபகுதியில் பார்த்தீங்கன்னா கோமதி, காக்ரா, காண்டக், கோசி. வடியை என்ன பண்ணுச்சுங்க? காக்கா
தூக்கிட்டு போயிடுச்சு. ஏன்னா எல்லாமே பாருங்க காவரிசையிலேயே வரும். ஓகேங்களா? அப்ப கங்கையுடைய வடையை என்ன பண்ணுச்சு? காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. ஓகேங்களா? கோமதி, காக்ரா, காண்டக், கோசி. ஓகேங்களா? இதுல கோசி யாரு என்னன்னு சொல்லுவோம்னா பீகாரின் துயரம். என்னங்க? பீகாரின் துயரம் என அழைக்கப்படுவது கோசியாரை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? எந்த இடத்துல உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் சப்தகோசிங்கிற இடத்துல தான் இந்த ஆறு உற்பத்தி ஆகும். ஓகேங்களா? தென்பகுதியில் இருக்கிறது நம்ம யமுனைன்னு சொன்னோமா, யமுனை எங்க உற்பத்தி ஆகும் அப்படின்னா யமுனோத்திரிங்கிற பனியாற்றுல உற்பத்தி ஆகும். யமுனோத்திரி. ஓகேங்களா? கங்கைனா கங்கோத்திரிங்கிற பனியாறு, தென்பகுதியில் இருக்கக்கூடிய யமுனை யமுனோத்திரிங்கிற பனியாற்றுல உற்பத்தி ஆகும். சரிங்களா? இந்த யமுனையுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 1370 கிலோமீட்டர் நீளத்துக்கு பாயக்கூடியது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கங்கையை வங்கதேசத்துல என்னன்னு சொல்றோம்? கங்கை வங்கதேசத்துல பேரை மாத்திக்கிட்டாங்க. என்னன்னு மாத்திக்கிட்டாங்க? பத்மா. கங்கை வங்கதேசத்துல என்னன்னு சொல்றோம்? பத்மான்னு சொல்றோம். ஓகேங்களா? எந்த கடல்ல கலக்குது அப்படின்னு சொன்னா வங்காள விரிகுடா கடல்ல தான் கலக்கும். இந்த கங்கை நதியானது பிரம்மபுத்திரா நதியுடன் இணைந்ததுக்கு அப்புறம் எந்த கடல்ல கலக்குது அப்படின்னா வங்காள விரிகுடா அப்படிங்கிற கடல்ல கலக்குது. ஓகேங்களா? இந்த ஹரித்வார்னா என்ன பார்த்தீங்கன்னா கங்கை சமவெளியை அடையக்கூடிய இடம் ஹரித்வார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? கங்கை சமவெளியை அடையக்கூடிய இடம் என்னங்க? ஹரித்வார். ஓகேங்களா? அதுவே கங்கையினுடைய துணையாறுகள் அலக்நந்தா, பாகிரதி, இந்த இரண்டு ஆற்றுடன் இணைந்து சங்கமிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா தேவப்பிரயாகே. ஓகேங்களா? கங்கையினுடைய துணையாறுகளான அலக்நந்தா, பாகிரதி, இந்த இரண்டு ஆறுகளும் இணைந்து என்னன்னு சொல்லுது? அந்த இணையக்கூடிய இடத்துக்கு பேர் என்னன்னா தேவப்பிரயாகே அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? கங்கை யாரு? ஓகேங்களா? சிந்து, கங்கை என்ன புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் மூன்றாவது ஆறு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா. ஓகேங்களா? பிரம்மபுத்திரா எங்க உற்பத்தி ஆகுதுன்னா சிந்து நதி எந்த இடத்துல உற்பத்தி ஆனதோ அந்த இடத்துல உற்பத்தி ஆகக்கூடிய நதி தான் என்னங்க? பிரம்மபுத்திரா. ஓகேங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வடக்கு அப்படிங்கிற ஒரு வேர்ட் வரும். இந்த பிரம்மபுத்திரா கிழக்கு சரிவு அப்படின்னு சொல்லி ஒரு இடம். இந்த பிளேஸ் மட்டும்தான் உங்களுக்கு மாறுபாடா தெரியும். ஓகேங்களா? திபெத்ல மானசரோவர் ஏரிக்கு கிழக்கு பகுதியில் கைலாஷ் மலைத்தொடரில் தான் உற்பத்தி ஆகும். ஹைட்டும் பார்த்தீங்கன்னா சிந்துவும் பிரம்மபுத்திராவும் சேம் தான். 5150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகும். நீளம் பார்த்தீங்கன்னா 2900 கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா நதி பாயக்கூடிய மொத்த நீளம் 2900 கிலோமீட்டர். இந்தியாவில் பாயக்கூடியது 900 கிலோமீட்டர். சரிங்களா? பிரம்மபுத்திரா நதியா திபெத்தில் என்னன்னு நான் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங்போ. என்னங்க? சாங்போ. இந்த சாங்போனா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூய்மை. பிரம்மபுத்திராவை திபெத்தில் சாங்போ அப்படின்னு சொல்கிறோம். இதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூய்மை. ஓகேங்களா? இப்போ பிரம்மபுத்திரா நதி உற்பத்தி ஆகக்கூடிய இடம் திபெத்தில் இருந்தாலும் நம்ம இந்தியாவில் பாயுதான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பாயுதுங்க. எந்த இடத்துல நுழையுதுன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசில் திகாங் அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கை உருவாக்கிட்டு தான் நம்ம இந்திய பகுதியில் நுழையுது. ஓகேங்களா? இந்த பிரம்மபுத்திரா நதி வங்காளதேசத்தில் என்னன்னு சொல்கிறோம்? ஜமுனா. அதுவே கங்கை நதியை பத்மான்னு அழைக்கிற மாதிரி பிரம்மபுத்திரா நதியை வங்காளதேசத்தில் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜமுனா அப்படின்னு சொல்கிறோம். கடலில் கலக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கங்கை பிரம்மபுத்திராவும் இணைந்து வங்காள விரிகுடா கடலில் தாங்க கலக்குது. சரிங்களா? இதனுடைய துணையாறுகள்னு பார்த்தீங்கன்னா தீஷ்டா, மானாஸ், பராக், சுபன்ஸ்ரீ. ஓகேங்களா? துணையாறுகள் தீஷ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இந்திய ஆறுகளில் இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள் 3ன்னு பார்த்தோமா? சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னங்க? சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. சிந்துவுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 2850 கிலோமீட்டர். ஓகேங்களா? கங்கையினுடைய நீளம் 25 கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா மொத்தம் 2900 கிலோமீட்டர். தீபகற்ப ஆறுகளை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.